நிறைய நேரங்களில் நம்ம குழந்தைங்கள டிசிப்ளின் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்மளோட இன்டென்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், நம்மளோட டோன், பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் தான் அந்த குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற விதத்தில் இல்லாமல் இருக்குது. அதனால தான் ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகுது. இவ்வளோ நாளும் நீங்கள் கத்துறது, திட்டுறது அப்படின்னு அந்த டோனுக்கு அவங்க செட் ஆகிருப்பாங்க. ஸோ திடீர்னு போய் நீங்கள் காமாக பேசும்போது, அப்பா இன்னும் கத்தலை, அம்மா இன்னும் திட்டலை, அதனால இன்னொரு தடவை கேட்டு பார்ப்போமே, இன்னும் கொஞ்சம் அடம் பிடிச்சி பார்ப்போமே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இனிஷியலி இது ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கிராஜுவலாக கான்ஷியஸாக ஒரு டெசிஷன் எடுத்து இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா போக போக ஒரு பாயிண்டில் அவங்க அதுக்கு செட் ஆகிடுவாங்க. ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம அனுப்புகிற மெசேஜோ இமெயிலோ ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு போகும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் இடையில கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்கிறது அடுத்த எண்டுக்கு போய் சேரும். குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறதுக்கோ இல்லை அவங்கள டிசிப்ளின் பண்ணுறதுக்கோ நம்ம திட்டி கத்தி அடித்து தான் சொல்லணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. நம்ம எவ்வளோ தூரம் அவங்கள ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு அவங்களும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க.